Hey coders, welcome back to Code with Indu. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா டெல்டா லைவ் டேபிள்ஸ். ஆக்சுவலி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண டாபிக் தான் வந்துட்டு டெல்டா லைவ் டேபிள்ஸ். இன்னைக்கு டெல்டா லைவ் டேபிள்ஸ்னா என்ன, அதை எப்படி வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணணும், எப்படி அதில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெளிவாக டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டெல்டா டேபிள்னா என்ன அப்படிங்கிறத ஒரு ரியல் டைம் அனாலஜியை வச்சு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸே தான் வந்துட்டு ரியல் டைம் அனாலஜியாக சூஸ் பண்ணுறதுனால இன்றைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு கன்வேயர் பெல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்டோர் ரூமுக்கும் உங்களோட கஸ்டமர் ஆக்சஸ் பண்ணுற ஷெல்ஃபுக்கும் வந்துட்டு ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னா அந்த ஷெல்ஃபில் திங்ஸ் காலியாக என்ன ஆகும், கன்வேயர் பெல்ட் தானாகவே வந்துட்டு ஐட்டம்ஸை ரீஸ்டாக் பண்ணுற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதே தான் இந்த டெல்டா லைவ் டேபிள்ஸும் பண்ணும். டெல்டா லைவ் டேபிள்ஸ் நம்ம டேட்டா பைப்லைன்ஸ்க்கு ஆட்டோமேஷன் கொடுக்கும் ரன் ஆகிறதுக்காக. இதில் நம்ம ட்ரிகர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி அதை ரன் பண்ணி வச்சுட்டே இருக்கலாம். ஸோ பட் பிஃபோர் ஆட்டோமேஷன் லெட் see the real data engineering flow step by step with all the pain points. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கீமா வந்து டெஃபைன் பண்ணுவோம். ஷெல்ஃபோட லேபிள்ஸை வந்துட்டு நம்ம போடுவோம். என்னென்ன லேபிள்ஸ் இருக்குது அப்படின்னா ஆர்டர் ஐடி, கஸ்டமர் ஐடி, ஆர்டர் டேட், ஸ்டேட்டஸ், அமௌண்ட், இந்த மாதிரி விஷயங்களை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லேபிள் பாயிண்ட்டாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சிஎஸ்வி ஃபைல், அதாவது ஸ்டாக்ஸ் பற்றின ஒரு டேட்டா. அந்த டேட்டா எனக்கு ரெடிமேடாக நான் வந்துட்டு ஒரு வர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அந்த டேட்டாவை வந்துட்டு ரீட் பண்ணணும். ஸ்டோர் ரூமில் இருக்க ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத ரீட் பண்ணிவிட்டு அப்போ தான் நான் இப்போ ஸ்டோர் ரூமில் ஸ்டாக் இல்லை அப்படின்னா என்னால் வந்துட்டு ஷெல்ஃபில் அடுக்க முடியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அந்த என்டையர் ஸ்டோர் ரூமை நான் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணணும். அதே தான் இங்கே ரீட் ரா சிஎஸ்வி ஃபைலை நான் வந்துட்டு என்னோட ஃபைல் ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன பண்ணணும், கியூசி செக், அதாவது இப்போ வந்துட்டு என்ன ஃப்ரூட்ஸு இல்லை வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா எது காலி ஆகுதோ அதை தானே நான் கொண்டு வந்து வைக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஃபில்டர் பண்ணுவேன். இப்போ எனக்கு சாக்லேட் பார்ஸ் எல்லாமே வந்துட்டு காலி ஆயிடுச்சு. நான் சாக்லேட் பாரை வந்துட்டு ரீஃபில் பண்ணணும். ஆனால் வித்தவுட் மேனுவல் ப்ராசஸ் ஆட்டோமேட்டடாக நடக்கணும் அப்படின்னா நான் என்னோட ஸ்டோர் ரூமை செக் பண்ணுவேன். சாக்லேட்ஸ் இருக்கா, எஸ் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஃபில்டர் பண்ணுவேன். அந்த சாக்லேட்டை மட்டும் எடுப்பேன். நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் கொடுப்பேன். என்ன கொடுப்பேன், இங்கே கொண்டு வந்து வை, கலெக்ட் ஆர் சம், இந்த மாதிரி விஷயங்களை நான் கொடுக்கறதுனால என்ன ஆகுது, கொண்டு வந்து என்னோட பிளேஸில் கலெக்ட் அப்படின்னா கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிருது. ஸோ இந்த விஷயங்கள் வந்துட்டு ஆக்ஷன்ஸில் நடக்கும். ஆஃப்டர் தட் இது கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் உங்களோட ஹோல் டிஸ்பிளேவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டெல்டா டேபிள். கேட்டலாகில் ஒரு டெல்டா டேபிள் வந்துட்டு க்ரியேட் பண்ணி ஒரு க்ளீன் ஆன ஷெல்ஃப் வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது. அதுக்கும் வந்து ஸ்கீமாஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா வியூஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போக போக வீடியோஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வியூஸ் வந்துட்டு மோஸ்ட் காமன்லி யூஸ் பண்ணுற விஷயம் ஒரு ஃபைலுக்காக, ஒரு ரிப்போர்ட் க்ரியேஷனுக்காக வந்துட்டு இந்த வியூஸ் வந்துட்டு நம்ம மேஜராக வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஹோல் ஃப்ளோ. ஷெல்ஃப் லேபிள்ஸ், ஸ்டோர் ரூம் ஸ்டாக்கை ரீட் பண்ணோம், நெக்ஸ்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் செக், அதுக்கப்புறம் ட்ரிகர் பண்ணுறது, நெக்ஸ்ட் மறுபடியும் ஷெல்ஃப், அதாவது கஸ்டமர் ஆக்சஸ் பண்ணுற ஷெல்ஃப்க்கு வந்துட்டு டேட்டாஸை மாற்றணும். அண்ட் தென் லாஸ்ட் நம்பரை வந்துட்டு பில்லிங் போடணும். பில்லிங் கவுண்டரில் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஹோல் ப்ராசஸ் which is happening in the delta live tables. First of all நம்ம இப்போ கோட் இப்போ நான் வந்துட்டு டேட்டா பிரிக்ஸ்குள்ளே போய்க்கலாம். இந்த டேட்டா பிரிக்ஸில் என்ன இருக்குன்னா நான் கோடை ஆக்சுவலி ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். இந்த கோடில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு இதில் ஃப்ரீ எடிஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாரும் வந்துட்டு இந்த கோடை ரைட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஃப்ரீ எடிஷனில் இந்த கோடோட டெமோ கொடுத்துருக்கேன். பட் we have some premium features in the community edition. நம்ம வந்துட்டு ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது, லைக் யூனிட்டி கேட்டலாக், கம்ப்யூட், நிறைய விஷயங்கள் வந்துட்டு நிறையா இருக்குது. இந்த டெல்டா டேபிளை வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த சர்வர்லெஸ் கம்ப்யூட்டர்லேருந்து ஜாப் ஆல் பர்பஸ் கம்ப்யூட், இந்த மாதிரி ஜாப் கம்ப்யூட், எஸ்கியூல் வேர்ஹவுஸ் கம்ப்யூட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட், இந்த மாதிரி நிறைய இன்பில்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது. பட் நான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்டா லைவ் டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி எடிஷனில் தான் வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ண முடியும். பட் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஃப்ரீ எடிஷனில் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இட் ஹேஸ் சம் ஒன் பெயின் பாயிண்ட், லைக் நம்மளால் ஸ்பார்க் வந்து ஃப்ரீ எடிஷனில்
CSV ஃபைலை ரீட் பண்ண முடியாது. ஸ்பார்க் fails to read the CSV file in the free edition. ஸோ இதுவே கம்யூனிட்டி எடிஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பார்க் வந்துட்டு நம்மளோட ஃபைலை வந்துட்டு ரீட் பண்ணிடும். இதனால வந்துட்டு என்னால் டேபிள் ரன் பண்ண முடியாதா அப்படின்னா நோ, இட் ஹேஸ் சம் நூக் அண்ட் கார்னர்ஸ். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அவே நார்மலாக வந்துட்டு கம்பெனிஸ்லலாம் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி ஸ்கீமாலாம் கொடுத்து லோட் பண்ணி டேட்டாவை வந்துட்டு ரீட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சின்ன ட்ரிக் வந்துட்டு இதில் இருக்குது. அது என்னங்கிறத கண்டினியூஸாக வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்பார்க் செஷனை வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டேன். நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஸ்பார்க் செஷனுங்கிறது கீ, இட் இஸ் லைக் அ கிளாஸ் டோர். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த கிளாஸ் டோர் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் என்னோட ஷெல்ஃபோட ஆக்சஸ் எல்லாமே கிடைக்கும். அதுதான் வந்துட்டு ஆக்ஷன்ஸ். அந்த மாதிரி நம்மளோட சூப்பர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான கீ தான் வந்துட்டு இந்த ஸ்பார்க் செஷன். நான் கீ இல்லாமல் சூப்பர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ண முடியாது. சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க திங்ஸ் ஷெல்ஃப்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்பார்க் செஷன் இல்லை அப்படின்னா இந்த ஸ்பார்க் கோடை ரன் பண்ணவே முடியாது. ஸோ நான் ஸ்பார்க் செஷன் வந்துட்டு போட்டு வச்சுக்கிறேன். ஸ்பார்க் செஷன் வந்துட்டு ரன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரக்ட் டைப், ஸ்ட்ரக்ட் ஃபில், ஸ்ட்ரிங் டைப், டபுள் டைப், இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெப் 1 இன் கிரியேட்டிங் த டெல்டா லைவ் டேபிள் இஸ் ஸ்கீமா டெஃபினிஷன். நம்ம ஒரு ஸ்கீமா வந்துட்டு ரெடி பண்ணி வைக்கணும். ஸ்கீமானா என்ன அப்படின்னா நம்ம டேபிளோட ஹெட்டர்ஸ், நம்ம காலம் நேம்ஸ், அந்த காலம் நேம்ஸோட டேபிள் டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கான நேம் தான் ஸ்கீமா. ஸோ ஹியர் நம்ம வந்துட்டு ஸ்கீமா வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃபைன் பண்ணணும். அதை ஸ்கீமாவை டிஃபைன் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அந்த ஸ்கீமாவை. ஸோ இந்த ஆர்டர் ஸ்கீமா அப்படிங்கிற வேரியபிளில் என்னோட ஸ்கீமா வந்துட்டு நான் சூஸ் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் ஸ்கீமாஸ், நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் மோஸ்ட் காமன் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கீமா இஸ் மேனுவல் ஸ்கீமா அண்ட் இன்ஃபர் ஸ்கீமா. இன்ஃபர் ஸ்கீமானா என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இங்கே ஸ்கீமாவில் எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த காலமோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங் டைப், இந்த காலமுக்கு டபுள் டைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருக்கோம். எக்ஸ்பிளிசிட்டாக எழுதியிருக்கோம். பட் இன்ஃபர் ஸ்கீமா நம்ம வந்துட்டு டினோட் பண்ணணும், டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே இன்ஃபர் ஸ்கீமா ட்ரூ அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சிஎஸ்வி ஃபைலை அதுவாக ரீட் பண்ணி அந்த ரீட் பண்ண வேல்யூஸை யூஸ் பண்ணி, அதாவது ஒரு அதுவாக வந்துட்டு என்ன பண்ணிக்கணும்னா டிஃபைன் பண்ணிக்கும். இது வந்துட்டு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும், இது வந்துட்டு டபுளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கன்சிடர் பண்ணி என்ன பண்ணிக்கும், ஸ்கீமா வந்துட்டு அதுவே எழுதிக்கும். ஸோ நம்ம வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் இதுவே லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாஸ் போகிறீங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது அதை வந்துட்டு ப்ரீவியஸாக பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்கேர் பண்ண வேணாம். ஓகே, ஃபஸ்ட் வந்துட்டு ஸ்கீமா வந்துட்டு டிஃபைன் பண்ணியாச்சு. ஸ்கீமா வந்து டிஃபைன் பண்ணுறதுல என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரக்ட் டைப்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரக்ட் டைப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி, அது வந்துட்டு ஸ்கீமாவை டிஃபைன் பண்ணுற பாக்ஸ். இதுக்குள்ள நம்ம காலம்ஸ் எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணுவோம். ஸ்ட்ரக்ட் ஃபீல்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஃபீல்டோட இன்புட்ஸ் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கான காலம், டேட்டா பாக்ஸ். இதில் காலம் நேம் என்னன்னு கொடுப்போம், டேட்டா டைப் என்னன்னு கொடுப்போம், நல் வேல்யூ அலோ பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத கொடுப்போம். இங்கே ட்ரூ கொடுத்ததுனால அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நல் வேல்யூஸ் அலோட். இதுவே ஃபால்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நல் வேல்யூ வந்துட்டு அலோ பண்ணாது, நல் வேல்யூ வந்துட்டு இருக்கவே இருக்கக்கூடாது. இது எதுக்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்கேஸ் ஆர்டர் ஐடிங்கிறது நம்மளுக்கு ப்ரைமரி கீயாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரைமரி கீ வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கக்கூடாது, நல்லா இருக்கவே கூடாது. பிகாஸ் நம்ம ஜாயின்ஸ் பண்ணும்போது, ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது, வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது, இந்த மாதிரி சில இது டினோஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது அங்கே நல் இருந்துச்சு அப்படின்னா என்னால் அந்த ரோவை என்ன பண்ண முடியாது, ஆக்சஸே பண்ண முடியாது. ப்ரைமரி கீழே நல்லே இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், அந்த ஸ்பெஷல் கேசஸ்லலாம் இங்கே ஃபால்ஸ் கொடுத்துருவேன். ஃபால்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு நல் வேல்யூஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போ இங்கே ட்ரூ இருக்கிறதுனால என்னன்னா என்னோட ஆர்டர் ஐடி எல்லாமே வந்துட்டு வேல்யூஸ் இருக்கு, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் சும்மா ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். இன்கேஸ் வேணாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு மாற்றிக்கலாம். ஆனால் வந்துட்டு என்னால் மாற்ற முடியல. வை? பிகாஸ் மை கர்சர் இஸ் நாட் ஒர்க்கிங் வெல். ஓகே, எழுதிட்டு போதும். இப்போ ஸ்கீமா வந்து நம்ம
பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டேட்டா வந்துட்டு ஃபைலை வந்துட்டு ரீட் பண்ணணும். ஃபைலை வந்துட்டு ரீட் பண்ணும்போது தான் வந்துட்டு ஐ ஹேட் சம் மேஜர் இஷ்யூஸ் இன் ரீடிங் த ஃபைல் பிகாஸ் ஆஸ் இன் கார்பரேட் லைஃப் வில் ரீட் த டேட்டா ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல் இருக்கும், வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷன்லேருந்து ஒரு ஃபைல் வரும். அந்த ஃபைலோட லொக்கேஷனை வந்துட்டு உள்ளே இன்ஜெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரீ எடிஷன் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஸ்பார்க்கால் என்னோட ஃபைல் வந்துட்டு ஈஸியாக ரீட் பண்ண முடியும். பட் ஹியர் வி ஆர் யூஸிங் த ஃப்ரீ எடிஷன், ஸோ இட் இஸ் குவைட் டிஃபிகல்ட் டு ரீட் த ஃபைல் இன்சைட் த ஃப்ரீ எடிஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாண்டாஸ் இது வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. இது வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் இஷ்யூ தான். இதனால தான் நான் ஸ்டெப் 2 ரெண்டு பிளேஸில் கொடுத்துருக்கேன். கார்பரேட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டெப் 2 வந்துட்டு இந்த செகண்டில் இருக்க ஸ்டெப்ஸ் 2 தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா, திரும்ப ஒரு வேரியபிள் இருக்கும். அந்த வேரியபிள்குள்ளே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா spark.read.format csv. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்பார்க் என்ன பண்ணு, போய் ரீட் பண்ணும். என்ன ரீட் பண்ணும்? ஒரு ஃபைலை. அந்த ஃபைல் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னா சிஎஸ்வி ஃபைலில் இருக்கும். அண்ட் தென் டாட் ஆப்ஷனில் எனக்கு ஹெட்டர் இருக்கா இல்லையாங்கிறத நான் சொல்லணும். அப்போ தான் ஃபஸ்ட்டு லைனை வந்துட்டு அது ஹெட்டராக கன்சிடர் பண்ணிக்கும். இல்லை அப்படின்னா அது ஹெட்டராக கன்சிடர் பண்ணாது. ஸோ இப்போ ஹெட்டரை வந்து நான் ட்ரூ கொடுத்துறதுனால ஃபஸ்ட்டு ரோ வந்துட்டு எனக்கு ஹெட்டராக கன்சிடர் ஆகிக்கும். டாட் ஸ்கீமாவில் நான் என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா, மேனுவலாக நான் ஒரு வேரியபிளில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்ல ஸ்கீமாவிலையா, அதை வந்து நான் இங்கே கொடுத்துருவேன். ஸோ இந்த வேரியபிளில் இருக்க ஸ்ட்ரக்ட் டைப், அதாவது இந்த ஸ்கீமா வந்துட்டு இந்த ஸ்கீமாக்கு ஈக்குவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். இதை தான் வந்து ஸ்கீமாவாக கன்சிடர் பண்ணோம். இன்கேஸ் நான் இன்ஃபர் ஸ்கீமான்னு கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு டாட் இன்ஃபர் ஸ்கீமா ஈக்குவல் டு ட்ரூ அந்த மாதிரி நான் கொடுப்பேன். ஆஃப்டர் தட் என்னோட ஃபைல் லொக்கேஷனை நான் கொடுக்கணும். ஃபைல் லொக்கேஷன் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். டாட் லோடுன்னு கொடுத்தா என்ன ஆகிடும், ஃபைல் வந்துட்டு ரீட் ஆகணும். பட் in free edition we have some minor issues like it cannot read the file directly. So நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா pandas யூஸ் பண்றோம். பைத்தான்ல pandas வந்துட்டு ஒரு மேஜர் டாபிக். ஸோ ஹியர் pandas யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணிக்கிறேன். அதுதான் வந்துட்டு நான் என்ன பண்றேன், இங்கே pandas இம்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டேன் pdன்னு சொல்லிட்டு. ஸோ raw orders pdf equal to pd.read csv அப்புறம் ஃபைல் நேமை நான் கொடுத்துருக்கேன். ஃபைல் நேமை நான் கொடுத்துட்டு என்ன ஆகிடும், என்னோட பாண்டாஸ் என்ன பண்ணும், போய் ஒர்க் ஸ்பேஸில் இருக்க ஃபைல்ஸை வந்துட்டு சர்வர்லெஸ் யூஸ் பண்ணி ரீட் பண்ணி எடுத்துக்கும். ரீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு பைத்தான் டேட்டா ஃப்ரேமாக இருக்குது. ஸோ இந்த பைத்தான் டேட்டா ஃப்ரேமை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேம்க்கு கன்வெர்ட் பண்ணுறேன். எவ்வளோ பெரிய வேலை இல்லை. ஃபஸ்ட்டு வந்துட்டு பைத்தான் பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணணும். பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ரீட் பண்ணணும். அண்ட் தென் வந்துட்டு அதை பைத்தான் டேட்டா ஃப்ரேமில் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேமை யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர்ஸ், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும். பட் இது எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ எடிஷன்னால தான். இன்கேஸ் நான் ஃப்ரீ எடிஷன் யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த லைன்ஸ் எல்லாம் அன்கமெண்ட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த ரீட் ஃபைல் பண்ணுறதெல்லாம் அன்கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இந்த 5 லைனை மட்டும் எழுதி என்ன பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் நம்ம வந்துட்டு இந்த பைத்தான் டேட்டா ஃப்ரேமை நான் ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேமாக மாற்றுறேன். அதுக்கு ஸ்பார்க் டாட் கிரியேட் டேட்டா ஃப்ரேம்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸ்பார்க்கில் ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேம் இந்த வேல்யூஸை வந்துட்டு வச்சு கிரியேட் பண்ணிக்கும். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இப்போ தான் வந்துட்டு மெயின் விஷயமே நடக்குது, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஸ்டெப் 3 வந்துட்டு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இதில் வந்து செக் நடக்கும். என்னெல்லாம் இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நான் சேஞ்ச் பண்ணணும் என்னோட டெல்டா டேபிளில் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், இங்கே தான் கொடுப்பேன். வித் காலம் கொடுக்கலாம், ஃபில்டர், ட்ராப் டூப்ளிகேட்ஸ், நல் வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணலாம். ஸோ ஹியர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வித் காலம் யூஸ் பண்ணி ஒரு ஆர்டர் டேட்டை டேட் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஆர்டர் டேட்டுன்னு தனியாக இருக்கும், இன்னொன்று வந்துட்டு ஆர்டர் டேட்டுன்னு இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு புது டெல்டா டேபிள். இதில் என்னென்ன இருக்கணுங்கிறத வந்துட்டு நாம் தான் டினோட் பண்ணுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரா டேட்டா ஃப்ரேமில் சேஞ்சஸ் பண்ணலை, கிளென்ஸ் இந்த டேட்டா ஃப்ரேமில் மெயின் டேட்டா ஃப்ரேமில் நான் சேஞ்ச் பண்ணல. ஒரு புது டேட்டா ஃப்ரேமில் எனக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.
ஆஃப்டர் தட் டாட் வித் காலம்ல யூஸ் பண்ணி ஆர்டர் டேட்டா வந்துட்டு ப்ராப்பர் டேட் ஃபார்மேட்டுக்கு நான் மாற்றுறேன். டு டேட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் ரோவை ஒரு ஸ்ட்ரிங் இன்புட்டா ஒரு டேட் ஃபார்மேட்டுக்கு மாற்றும். அதுதான் வந்துட்டு டு டேட்டோட ஃபங்க்ஷன். டு டேட் என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாக உங்களோட வேல்யூஸ் ஸ்ட்ரிங்கில் இருக்கும், ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்கும், அதை டேட் டேட்டா டைப்புக்கு மாற்றுறது தான் வந்துட்டு டு டேட்டோட வேல்யூ. டேட் ஃபார்மேட்னு ஒன்று இருக்குது, டு டேட்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது வந்துட்டு டீட்டெயில்டாக புரியும். ஆஃப்டர் தட் டாட் ஃபில்டர் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணும். ஸ்டேட்டஸ் வந்துட்டு நாட் நல்லா தான் இருக்கணும், டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம நல் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணு. ஸ்டேட்டஸ் வந்துட்டு நல்லா இருந்தா ரிமூவ் பண்ணிடணும். இஸ் நாட் நல் நல்லா இருக்கக்கூடாது. நல்லா இல்லாததை மட்டும்தான் வந்துட்டு என்ன பண்ணும் என்னோட காலம் ஸ்டேட்டஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஆஃப்டர் தட் ட்ராப் டூப்ளிகேட்ஸ் ஆர்டர் ஐடி வந்துட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க வேல்யூஸ் ஃபர்ஸ்டா இருக்கணும், செகண்ட்ல இருக்கிறது டேட் ஆடும். டூப்ளிகேட் வந்துட்டு அந்த ரோவே வந்துட்டு இருக்கக்கூடாது. அதுதான் வந்துட்டு ட்ராப் டூப்ளிகேட்ஸ். டூப்ளிகேட் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு பெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா நல் வேல்யூஸ் வந்துட்டு கிரிட்டிக்கல் காலம்ஸில் தான் இருக்கும். அண்ட் தென் ராங் டேட் ஃபார்மேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த டு டேட் ஃபங்க்ஷன் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்துட்டு நம்ம இன்னும் ஸ்பெஷல் கேசஸ், அதாவது இன்னும் கொஞ்சம் 2 லைன் கோட் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக அடிக்கணும். அது என்னங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரில, அது தனியாக தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ தட் அந்த ராங் டேட்டா டைப்ஸ் இருந்துச்சு, டேட் ஃபார்மேட்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒயிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் லைக் குரூப் பை ஷஃபிள் இதெல்லாமே வந்துட்டு இங்கே நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆக்ஷன்ஸ். ஒரு எக்ஸிக்யூஷனை ட்ரிகர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஸ்டெப் 4 யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன நடக்குது அப்படின்னா டாட் கவுண்ட்டுன்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸே லேசி தானே. கவுண்ட்டுங்கிற ஆக்ஷன் வந்து ட்ரிகர் பண்ணும்போது தான் பைப்லைன் ஃபுல்லாகவே எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ வித்தவுட் ஆக்ஷன் பைப்லைன் வந்துட்டு ஒரு ஐடில் பொசிஷனில் தான் இருக்கும், எதுவுமே நடக்காது. ஒரு டேக் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு அப்படி ஜாலியாக இருக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் நடக்காது, அவுட்புட் எதுவுமே கொடுக்காது, எதுவுமே பண்ணாது. ஸோ ஆக்ஷன்ஸ் தான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே வேலை கொடுக்குற விஷயமே. ஸோ இந்த டாட் ஷோ என்ன பண்ணும் அப்படின்னா பைப்லைன்ஸை டிஸ்பிளே மட்டும் பண்ணும். நெக்ஸ்ட் டாட் கவுண்ட் வந்துட்டு ட்ரிகர் பண்ணி வச்சுக்கோம், ஆனால் வந்துட்டு என்ன பண்ணாது, சேவ் பண்ணாது. அதே மாதிரி இந்த டாட் கவுண்ட் வந்துட்டு ட்ரிகர்ஸ் எக்ஸிக்யூஷனை ட்ரிகர் பண்ணிட்டு என்னோட டோட்டல் ஆர்டர் வந்துட்டு வச்சுக்கோ. ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்ஜெஸ்ட் பண்ணுறேன், டெல்டா டேபிளுக்கு இன்ஜெஸ்ட் பண்ணுறேன். என்னங்கிறது ஃபஸ்ட்டு என்னோட வேரியபிள் எடுத்து ரைட் பண்ணணும். என்ன ரைட் பண்ணணும், ஒரு டேபிள். அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், டெல்டா டேபிள் இருக்கணும். அதோட மோட் என்ன, ஓவர் ரைட்டில் இருக்கணும். நான் திரும்ப திரும்ப வேணும் அப்படின்னா நான் மாற்றிக்கணும். அப்புறம் நான் அதை சேவ் ஆஸ் டேபிள்னு கொடுத்து ஒரு டேபிள் பேர் கொடுத்து என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஒய் சேவ் ஆஸ் டேபிள், ஏன் டாட் சேவ் யூஸ் பண்ணலங்கிறத ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ இன்கேஸ் யூ வாண்ட் டு செக் இட் அவுட், கோ செக் இட் அவுட் டாட் ப்ரீவியஸ் வீடியோ. ஆஃப்டர் தட் நாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது கார்ப்பரேட் லைஃப்பில் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா வியூஸ். ஒய் வியூஸ், ஏன் வந்துட்டு வியூஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனால் கார்ப்பரேட்டில் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிகாஸ் வியூஸுங்கிறது வந்துட்டு ஒரு அனலிஸ்ட்டுக்கு க்ரியேட் பண்ணுறது. ஒவ்வொரு டைமும் எனக்கு ஒரு ரியல் டைம் டேட்டா தேவைப்படுது அப்படின்னா நான் போய் இந்த பெரிய கோடை வந்துட்டு எழுதி டைப் பண்ணி வந்துட்டு என்ன பண்ணோம், குவெரி பண்ணி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த டேபிளில் போய் நான் செக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் ஒரு வியூ கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். இந்த கோட் எல்லாத்தையுமே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்து இந்த டேபிள் நேம் கொடுத்து கிரியேட் வியூ அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த நேமை செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வியூன்னு மட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னா போதும். எனக்கு வந்துட்டு அந்த கோட் ரன் ஆகி எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு அப்படியே வந்துட்டு ஷோ ஆகும் ஃபுல் டேபிள். நான் வந்துட்டு ஹார்ட் கோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவசியம் கிடையாது. நான் போய் செக் பண்ணணும், ஒரு பிளேஸில் போய் செக் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தேவையில்லை. எனக்கு வியூ மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும். நான் வந்துட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நான் போயிட்டு அதை மட்டும் பார்த்தா போதும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்ன அப்படின்னா வியூ அப்படிங்கிறது டேட்டாவை ஸ்டோர் பண்ணாது.
அந்த query-ய மட்டும் தான் ஸ்டோர் பண்ணும். அந்த query-ய மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தான் உங்களுக்கு டிஃப்ரெண்டா வந்துட்டு நான் வியூவை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூ ஆர்டர்ஸ் வியூ ஆர்டர்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஆஸ்ல என்னன்னா அலையாஸ் நம்ம ஏன் கொடுப்போம், அந்த நேமை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோ அவ்வளோதான். அது வந்துட்டு ஒரு வேரியபிள். அந்த மாதிரி இந்த கோட் வந்துட்டு இதுக்கு ஒரு வேரியபிள் மாதிரி தான். அது வந்துட்டு எப்படி, இது வந்துட்டு ஒரு கோடா பார்க்காது. இந்த வியூ ஆர்டர்ஸ்ல இந்த சின்டாக்ஸை ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த சின்டாக்ஸ்க்கு வர அவுட்புட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணாது. இதுதான் வியூவில் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸ். நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். வியூ வந்துட்டு இந்த சின்டாக்ஸோட டேட்டா அவுட்புட்டை வந்துட்டு ஸ்டோர் பண்ணாது, பட் இந்த சின்டாக்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். எப்போல்லாம் நான் வந்துட்டு இந்த வியூவை ட்ரிகர் பண்றேனோ அப்போல்லாம் எனக்கு இந்த கோட் ரன் ஆகி லைவ் அவுட்புட் வந்துட்டு எனக்கு கிடைக்கும். ஸ்ட்ரீமிங் டேட்டாஸ்லாம் வந்துட்டு இந்த வியூஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா இப்போ எனக்கு இந்த டேபிளை வந்து நான் மாத்திட்டே இருக்கேன். இப்போ ஸ்டோர்ல வந்துட்டு எப்படி இருக்கும், இதே வேல்யூஸ் தான் இருக்குமா, டெய்லியும் ஆர்டர் ஐடி மாறும், டெய்லி வந்துட்டு டேட்டா வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா நான் என்ன பண்ணும், மறுபடியும் ஒவ்வொரு டைமா வந்து இது எல்லாத்தையுமே செக் பண்ணி இதை ரீட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் இந்த கோடெல்லாம் எழுதணும். ஆனா எனக்கு தேவையில்லை. இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன தெரியுமா, இந்த லோட் பண்றோம் இல்லையா இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே, இன்கேஸ் நான் இதை மட்டும் மாத்திட்டேன்னா போதும், நான் ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ணி இந்த நோட் புக் கோட ரன் பண்ண வச்சிருவேன். ரன் பண்ணிடுச்சுன்னா டேட்டா என்ன ஆயிடும், அப்டேட் ஆயிடும். டேட்டா வந்துட்டு இந்த டெல்டா டேபிள் அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் இந்த வியூவை மட்டும் பார்த்தா போதும். கரெக்டா? இந்த ட்ரிகர்ஸ் இருக்கிறதுனால எனக்கு இந்த நோட் புக்கையும் நான் வந்து எக்ஸ்டர்னலா ரன் பண்ணணும், டேட்டாஸ் வந்து வருதா செக் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அப்ப எனக்கு இன்னும் என்ன ஆயிடும், ரொம்ப ஈஸியா போயிடும். ஸோ இந்த வியூங்கிறது கம்பெனி சைடில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இப்போ இந்த வியூவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன், அப்புறம் அமௌண்ட்டை வந்துட்டு சம் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ வருது, எனக்கு சேல்ஸை மட்டும் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் என்னோட டேட்டா. இந்த டேட்டாவில் எனக்கு இந்தந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ணணும், இந்த ஆக்ஷன்ஸ்லாம் எனக்கு இருக்குது, இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு இதோட டோட்டல் சேல்ஸை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி மேனேஜர் வந்து கேட்டாரு அப்படின்னா ஒரு டேட்டா இன்ஜினியரோட ஜாப் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த வியூவை ரன் பண்ணுறது தான். ஆக்சுவலி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நான் அவுட்புட் காமிக்க மறந்துட்டேன். ஸோ ஹியர் நான் அவுட்புட் காமிக்கிறேன். அண்ட் தென் ஒன் மோர் திங் ஐ ஹவ் ஆடட் லைக் க்ளீன் ஆர்டர் டெல்டா ஃப்ரேமை வந்துட்டு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். எனக்கு அதோட ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னா இதுதான் என்னோட ஆன்சர். அண்ட் தென் இதை கவுண்ட் பண்ணிக்கோ. ஏன் நம்ம ஆன்சரை வந்துட்டு கொடுத்துருக்கோம், அவுட்புட் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்னோட ரோஸ் வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ ஹியர் எனக்கு வந்துட்டு 18 ரோஸ் இருக்குன்னு காமிச்சிருக்கு. அதே மாதிரி என்னோட கவுண்ட்லேயும் 18 காமிச்சிருக்கணும். யா ஹியர் கவுண்ட் வந்துட்டு கரெக்டாக 18 காமிச்சிருக்கு. அண்ட் தென் டெல்டா டேபிள் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கணும், இன்ஜஸ்ட் ஆயிருக்கணும். ஆர்டர்ஸ் டெல்டா வந்துட்டு இன்ஜஸ்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அது எங்கே இருக்கும் அப்படின்னா கேட்டலாக்ஸில் தான் வந்துட்டு இன்ஜஸ்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். யா ஹியர் சி என்னோட டெல்டா டேபிள் வந்துட்டு இன்ஜஸ்ட் ஆயிருக்கு. அதில் என்னோட ஒரிஜினல் எல்லா டேட்டாவுமே இருக்கு. திஸ் இஸ் லைக் அ மாஸ்டர் டேபிள். அண்ட் தென் நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சேஞ்சஸை நான் எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், வியூவில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். வியூவில் எனக்கு ரெண்டு ரோ தான் இருக்கணும், ஐ மீன் ரெண்டு காலம் தான் இருக்கணும். ஒன்று ஆர்டர் டேட், இன்னொன்று டோட்டல் சேல்ஸ். கரெக்டா? இதில் இருக்கான்னு செக் பண்ணிப்போம். யா ஹியர் சி ஆர்டர் டேட் அண்ட் டோட்டல் சேல்ஸ் கரெக்டாக இருக்கு. அண்ட் தென் நம்ம என்ன சொல்லியிருப்போம், நெக்ஸ்ட்டு அந்த வியூ வந்துட்டு ஷோ பண்ணியிருக்கோமா, அந்த வியூவில் எனக்கு என்ன இருக்குது, ஆர்டர் டேட் டோட்டல் சேல்ஸ் இருக்குது. என்னோட டோட்டல் என்ன டே பை டேட் வந்துட்டு எனக்கு என்ன வந்துட்டு டோட்டல் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவு தி ஸ்பார்க் ஒர்க்ஸ் வித் டெல்டா லைவ் டேபிள்ஸ். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது டாபிக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு நம்ம எடுத்து பண்ணலாம். லைக் திஸ் இஸ் ஆல்சோ அ சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வெஸ்ட். லைக் அவங்களுக்கு டெல்டா லைவ் டேபிள்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத டே 1 வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுவும் இன்னைக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கே வந்துட்டு இந்த வீடியோ எடுத்தாச்சு. ஸோ பிகாஸ் இட் இஸ் மோஸ்ட் வாண்டட் திங். லைக் கார்பரேட்டில் எப்படி வந்துட்டு டெல்டா டேபிள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான விஷயம். ஸ்பார்க் எல்லாமே வந்துட்டு செகண்டரி. திஸ் இஸ் ஹவு வி ஆக்சுவலி ஒர்க்ஸ். ஸோ இதை வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால இன்றைக்கி எடுத்தாச்சு.
So keep coding and keep sparkling. Bye coders. And thanks for commenting.